ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு போர்ஷன், அதாவது ஒரு சைடில் மட்டும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த டிப்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பாக்கியா, சாய் பவித்ரா, உமா, அன்னபூரணி, பாலச்சந்திரன், ஜெசிமா, பானு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. இது சின்ன கண்டெய்னர் அப்படின்றதால நான் வந்து ஒரு 3 போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே பெரிய சைஸில் நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்து நம்ம ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களில் நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கணும். நம்ம கட் போட்ட இடத்துல ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 கார்னரில் இருக்க மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வாலில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் டெய்லி வியர் பண்ணக்கூடிய செயின், மணி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் கூட ஹேங் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குங்குமம், மஞ்சள், விபூதி, அப்படிலாம் நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் நிறைய டபுள் சைட் டேப் போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே விழவே விழாது. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த மூடியில் நான் கட் பண்ணுற மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் லெங்க்த்தாக வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லெங்க்த் வந்து இருக்கணும். உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக லைட்டாக பொறுமையாக வந்து வளைச்சி விடுங்க. ரொம்ப ஓவராக வளைச்சிங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் மெல்லமாக வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கனமான கயிறை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த நாட் போடும்பொழுது கொஞ்சம் கயிறு விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஓரங்களில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் இந்த ஓரங்களில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து அந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிச்சனில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி பெண்ணெல்லாம் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அவசரத்துக்கு ஏதாச்சும் நோட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த பென் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸும் ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுடும். நம்ம வைக்கிற மாதிரியே தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பழைய ஸ்கேலு, அதுக்கப்புறம் பபுள்ஸ் விடுற அந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் எடுத்திருக்கேன்.
ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்கேலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை காய வச்சுருங்க. ஃபேன் காற்றுல வச்சுங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆறிடும். ஸோ அதுக்கப்புறம் கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த பபிள்ஸ் விடுற அந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் பாட்டில், அந்த ஃபேனை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 3 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கலர் டேப் எடுத்து இந்த போர்ஷன், அதாவது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு போர்ஷனுடைய டாப் பாட்டம் இந்த மாதிரி 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் டேப்பை நம்ம ரோல் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கும் பொழுது பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ரோல் பண்ணும்பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் டேப் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ராப்பர் கூட ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட்டே கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் எடுத்து இதுக்கு மேலே நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 போர்ஷனுக்குமே இந்த ஒரே டேப்பை யூஸ் பண்ணி அழகாக டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து மற்ற விஷயங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். இது கூட 2 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை சிரப் பாட்டில் மூடியோ எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடியை வந்து ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இதை பாட்டமில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மூடிகளை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் போர்ஷன், அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக ஸ்கேலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 2 பபிள்ஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேப் விடாமல் கண்டினியூஸாக கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறதால கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் நீங்கள் பென்னு, சிசர், பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை இந்த டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிப்ஸ்க்கு நான் சொன்னது தான். இந்த டெக்கரேஷன் அப்படின்றது ஒரு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நான் சீப் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம அங்கங்கே தலை வாரிட்டு சீப்பை வச்சுருவோம். அவசரத்துக்கு தேடும்போது சீப் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எல்லா சீப்பையுமே போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம அவசரமாக வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருங்காய டப்பாவை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணியில் லைட்டாக வந்து நினச்சிட்டு அந்த பேப்பரை எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த பேப்பர் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல், காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. ஈரமோ அப்படின்னா அந்த பெருங்காயமோ கொஞ்சம் கூட இந்த டப்பாவில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில், இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம பொட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸ்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுதே கை தவறிச்சு அப்படின்னா மொத்த பொட்டும் கீழே கொட்டிடும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அந்த பொட்டுடைய கலரும் மாறிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெருங்காய பாட்டிலில் அந்த பொட்டை வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து கீழே விழுந்தால் கூட அந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழவே விழாது. அந்த மூடி ஓப்பனாக இருந்தால் கூடமே உங்களுக்கு அந்த பொட்டு கீழே விழாது. பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா கூட அந்த பொட்டு கீழே கொட்டவே கொட்டாது. ஏன்னா சின்ன ஹோல்ஸ் இல்லைங்களா, அதனால் கீழே வராது. நம்ம வந்து நல்லா குலுக்கி எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பொட்டை வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. Thank you for watching my video. Keep supporting me friends. Okay friends, bye.